இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையின்படியும் மாண்புமிகு வேளாண் துறை மற்றும் உழவர் நலன்துறை அமைச்சர் அவர்களுடைய நல் வழிகாட்டுதலின்படியும் தருமபுரி மாவட்டத்தை ஒரு பசுமையான மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இன்று இந்த மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலுமே 3 லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கான தொடக்க விழா இது. இந்த 3 லட்சம் மரக்கன்றுகள் நடுவதோடு மட்டுமல்லாமல் படிப்படியாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் அனைத்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், பொதுமக்கள் அனைவருடைய ஒத்துழைப்பிலும் அனைவருடைய ஆலோசனையின் அடிப்படையிலையும் இது ஒரு கூட்டு முயற்சி. அதன் அடிப்படையில் படிப்படியாக இது விரிவுபடுத்தப்பட்டு ஒரு 6 லட்சம் மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலமாக பசுமையான தருமபுரியை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் நல்ல பழங்கள் கொடுக்கக்கூடிய பறவை இனங்களுக்கு, விலங்கினங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கக்கூடிய நல்ல மரங்களையும் இதன் மூலம் நடுவதன் மூலமாக இயற்கையை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் ஏனைய அனைத்து உயிரினங்களும் அவர்களுக்கும் உபயோகம் கொடுக்கக்கூடியதாக தான் இந்த ஒரு பசுமை தருமபுரி என்கிற நிகழ்வை தொடங்கி இருக்கின்றோம். இந்த நிகழ்விற்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மிகுந்த நல்ல முறையில் இதை ஒருங்கிணைத்து இதற்கு மரக்கன்றுகளை வழங்கி, அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த ட்ரிப் இரிகேஷன். அதாவது பொது பயன்பாட்டுக்கு ஒரு ட்ரிப் இரிகேஷன் போட்டு தொடர்ந்து இந்த செடி செத்துவிடக்கூடாது என்கிற ஒரு நல்ல முயற்சியில் எடுக்கப்பட்ட இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஆதி ஃபவுண்டேஷன் மூலமாக என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக நான் இந்த தருணத்தில் பதிவு செய்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இது இந்த இப்படி எடுக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல தொடக்கம்ங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. இதே போல அனைத்து மாவட்டத்தினுடைய அனைத்து இடங்களிலும் இருக்கக்கூடிய பொதுமக்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் முன் ஒரு இயற்கை சூழலை பாதுகாக்கவும், நல்ல தண்ணீர் நம்ம நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்கும் நல்ல உறுதுணையாக இருந்து இந்த முயற்சியில மாவட்ட நிர்வாகம் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முயற்சிகளையும் இதுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு நல்குமாறு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இதோடு மட்டுமல்லாமல் 90 ஏரிகள் இன்னைக்கு தொடங்க வைக்க போறோம். எம்ஐ டேங்க்ஸ், அரசு நிதி மற்றும் தனியார் பங்களிப்பு நிதி, இது இரண்டின் மூலமாக ஏறக்குறைய 180 ஏரிகளை புனரமைத்து அதை டீசில் பண்ணி அருமையாக கரை அமைத்து அந்த கரையை சுற்றிலும் நல்ல பசுமையான மரங்களை நட்டு மேலும் மேலும் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதற்கும் இதன் மூலமாக பொதுமக்களுடைய குடிநீருக்கு பெருமளவில் இது பயன் தரும் என்கிற உயரிய நோக்கில் தான் அந்த திட்டத்தையும் இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சு வைக்கிறோம். அதற்காகவும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டு தங்களால் இயன்ற அளவிற்கு ஜேசிபி, ஹிட்டாச்சி, பொக்லைன் மற்றும் மனிதர்கள், அதாவது நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து மனித உழைப்பையும் கொடுத்து இப்படி ஒரு நல்ல உயரிய நோக்கினை நாம் எல்லாருமே எட்டணும் அப்படிங்கிறதுக்காக பெரிதும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் இந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு தொடர் முயற்சி, இது ஒரு நாள் நிகழ்வு அல்ல, இது ஒரு மிஷன் இயக்கம். மரக்கன்றுகளை நட்டு பாதுகாப்பது, அப்படி மரக்கன்றுகளை நடுவது மட்டுமல்ல நம்மளுடைய நோக்கம், அதை பாதுகாப்பது அப்படிங்கிறது ரொம்ப தலையாய நோக்கம். அதே போல நம்மளுடைய நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கு அனைத்து ஏரிகளையும் புனரமைப்பு செய்து நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாப்பதற்கும் இந்த ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது. எனவே இந்த பசுமை தருமபுரி என்கிற ஒரு நல்ல இயக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் உருவான இந்த திட்டத்தினை நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அனைவருமே இந்த திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்துக்கு இன்னைக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தாங்க. நானே இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வைக்கணும், பட்
ஒரு அர்ஜென்ட்டாக சிஎம் உடைய ஒரு விசிட் இருக்குது, அதுக்காக அங்கேயே அதுக்கு போயிட்டாங்க. இன்னொரு நாள் நான் வரும்போது இந்த இடத்துல நான் பார்க்குறேன், ஏற்கனவே நீங்கள் செஞ்சதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே நம்மளுடைய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர்களுக்கும் இந்த தருணத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகின்றேன். இதை தொடர்ந்து இந்த இயக்கமாக கொண்டு வந்து கொடுப்பதில் அனைத்து பொதுமக்களும், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும், அரசு அலுவலர்கள் மட்டும் நினைச்சா இதை கண்டிப்பாக சாத்தியப்படுத்த முடியாது. இதில் அனைத்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், நம்மளுடைய அனைத்து பொதுமக்கள், நண்பர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து இதை முன்னெடுப்பு செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய இலக்கை அடைய முடியும். இதை இலக்கு அப்படிங்கிறது படிப்படியாக தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரு குறிப்பிட்ட இலக்கு, இன்னைக்கு இவ்வளவு 6 லட்சம் முடிச்ச உடனே நின்றுவோம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 180 ஏரிகள் புனரமைப்பு செஞ்சிட்டோம்னா நின்றுவோம் அப்படின்னு கிடையாது. அதுக்கு அடுத்த கட்டம், இப்படி அதுக்கு அடுத்த கட்டம். ஸோ இதன் மூலமா சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் அப்படிங்கிறத நாம உறுதிப்படுத்துறோம், தினம் தினம் உறுதிப்படுத்துறோம். அதற்கான தொடக்கம் தான் இது. அதுக்கு தான் இந்த ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்துல இப்படி ஒரு முன்னெடுப்பை நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பண்ணியிருக்கோம். இதுக்கு இது நல்ல முறையில் பயன் பெறக்கூடிய வகையில் பொதுமக்கள் அனைவரும் நல்ல ஒத்துழைப்பு நல்குமாறு இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.